ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மூடி வச்ச டிஃபன் பாக்ஸை 3 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு சீஸுங்க. நார்மல் சீஸை விட ரொம்பவுமே விலை மதிக்கத்தக்கது. இந்த சீஸை தயாரிக்கிறது எல்லாத்தினாலையும் செஞ்சிட முடியாதுங்க. இதை தயாரிக்கும் போதே பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையை சரியான தட்பவெட்ப நிலையில் இதை தயாரிக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இதோட மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க. அப்படி செய்கிறதன் மூலியமாக இதுக்கு ஒரு பிரத்யேகமான நீலம் மற்றும் பச்சை கலந்த ஒரு நிறமும் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரும் வரதா சொல்கிறாங்க. இதை எல்லாருனாலையும் செஞ்சிட முடியாது. இந்த நிறுவனம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நார்மலாக விற்கக்கூடிய சீஸை விட விலை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. இதுக்கு நிறைய பேர் அடிக்டாகவே இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? நம்ம எல்லாருமே குளிர்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஜாக்கெட்டை மீனுடைய தோலில் செஞ்சால் எப்படி இருக்கும்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு நடைமுறை சைனாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்குங்க. மீனை பிடிச்சிட்டு வந்து அதோடைய செதில்கள் எல்லாம் சுத்தமாக நீக்கிட்டு கொஞ்சம் கூட சதை இல்லாமல் அதை நீட்டமாக விரித்து அதை ரொம்ப நாள் காய வைக்கிறாங்க. காஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்துட்டு ட்ரெஸ்ஸு மாதிரியான ஒரு பக்குவத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக சோள மாவை போட்டு சாக்கில் உருட்டி அதை தொடர்ச்சியான அழுத்தம் கொடுத்து அதை துணி மாதிரியான ஒரு பதத்துக்கு கொண்டு வராங்க. இதை அவங்க எப்படி வேணுமோ அந்த மாதிரி அளவெடுத்து தைச்சு இது ஒரு லெதருக்கு மாற்றாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பழமையான முறையாகவும் பார்க்கப்படுது. என்னைக்காவது மலையில் ஏன் இந்த வாத்துங்கெல்லாம் கூட்டமாக ஒரே இடத்துல நின்று கழுத்து மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப புத்திசாலித்தனமான சயின்டிஃபிக்கான ரீசன் ஒன்று இருக்குதுங்க. ஒவ்வொரு வாத்தோட உடம்புலையும் பின்பகுதியில் யூரோபிச்சியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் சுரப்பி இருக்கு. இது தொடர்ச்சியாக இந்த வாத்துகள் பின்னாடி தொட்டு தன்னுடைய உடம்புல கால்களாலேயும் அழகாலேயும் தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக ரெயின்கோட் மாதிரியான ஒரு படமனை இது உருவாக்கிக்குது. அதனால ஈஸியாகவே இந்த மழை தண்ணியெல்லாம் அதோட உடம்புல படாமல் வெளி நோக்கி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இதெல்லாம் ஒரே இடத்துல நிற்குதுன்னா, மழை பெய்யும் போது குளிராக இருக்கும். அந்த நேரத்தில் ரெக்கைகளை வேகமாக அடிச்சுக்கிட்டு நடக்கிறதுனாலையும் பறக்கிறதுனாலையும் இதுக்கு நிறைய எனர்ஜி வந்துட்டு உடம்புலேருந்து போகும். அதனால உடம்புல இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால ரொம்பவுமே வீக்காகி இது நிறைய இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எதுக்குடா வம்பு சிவனேன்னு நின்றுடலான்னு நின்றுட்டே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய இந்த மலைகள் தான் டாங்ஸியா மவுண்டன். இது சைனாவில் இருக்குது. இந்த மவுண்டன்ஸ் எல்லாமே ரொம்ப உயரத்தில் இருக்குது. ரொம்ப உயரத்தில் இருந்தாலுமே இந்த மலைகளுடைய இயற்கையான அழகுக்காகவே நிறைய ட்ராவலர்ஸ் இந்த மலையை ஏறணும்னு முயற்சி செய்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் இதில் தினம் ஏறிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், இந்த மலையோட உச்சியில் ஒரு சிலரோட வீடுகளும் இருக்குது. இந்த மலை நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனாலையும் ஒரு சில அடிகள் ஸ்லிப் ஆனால் கூட நீங்கள் பல்லாயிரக்கணக்கான அடிகள் கீழே பள்ளத்தாக்குக்குள்ளே விழுகிறதுக்கான அபாயங்களும் இருக்குது. சைனாவில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சரஸ் ட்ரெக்கிங் பார்ட்ஸில் இதுவும் ரொம்ப முக்கியமான இடம் ரோல் ப்ளே பண்ணுது. 400 மீட்டர் உயரம் இருந்தாலுமே இதில் நிறைய பேர் ரொம்ப லாபகமாக ஏறிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் ஏறி பழக்கப்பட்டவங்க வெயிட்டாக இருந்தால் கூட நிறைய பொருட்களை தூக்கிட்டு ரொம்ப ஈஸியாக போயிட்டு வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெட் கலரில் எனத்தையோ ஆற்று மேலே போட்டுக்கிட்டு விளையாண்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே கிரான்பெரிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பழங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபார்மர்ஸ் எல்லாரும் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த கிரான்பெரிஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த வயல் பரப்பில் 2 அடிக்கு தண்ணியை நிரப்புறாங்க. தண்ணியை நிரப்பும் போது இந்த கிரான்பெரிஸ்குள்ளே இருக்கக்கூடிய காற்று குமிழ்கள்னால இந்த கிரான்பெரிஸ் எல்லாம் மேலே வரும். அது மேலே வர்றதுக்காக பெரிய மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி மெஷின்ஸை யூஸ் பண்ணியும் உள்ளுக்குள்ளே தொடர்ச்சியான அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக இதெல்லாம் மேலே வருது. இதை சந்தையும் படுத்துகிறாங்க. அசாத்தியமான விஷயங்களை ஈஸியாக செய்கிறதுல சைனா புகழ்பெற்ற ஒரு நாடு தாங்க. இது கடலுக்கு நடுவில் ரொம்ப தொலைவான பிரிட்ஜை செம்ம சூப்பராக கட்டியிருக்காங்க. ஹாங்காங் சுஹாய் மக்காவ் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த உலகத்திலேயே 55 கிலோமீட்டர் கடல் பரப்புலேயே இதை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவும் நீளமாக இருக்குது. இதை கடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 45 நிமிஷங்கள் ஆகுது. $18.8 பில்லியன் செலவுகளில் செஞ்ச இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் செயற்கையான தீவுகளை அமைச்சு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி அண்டர் வாட்டர் டனலும் செஞ்சுருக்காங்க. இவ்வளோ உறுதியான இந்த பாலத்தை கட்டுறதுக்கு 4 லட்சம் டன் இரும்பு பயன்பட்டதாக சொல்கிறாங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி அண்டர் வாட்டர் டனலோட செய்யப்பட்ட முதல் பிரிட்ஜு சைனாவில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜு தாங்க. இந்த பிரிட்ஜை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.